மாணவன் எனக்கு கால் பண்ணான். ஜி ஒரு சந்தேகம் எனக்கு. சொல்லுங்க சார் அப்படின்னு. நான் ஒரு பெண்ணை லவ் பண்ணேன் காலேஜில். அவங்களோட பழகின, பேசின, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி எல்லா தொடர்புமே எனக்கு இருந்துச்சு. கல்லூரியுடைய பருவத்திலே ரொம்ப இணக்கமா ஈடுபட்டு 2 பேருக்கும் தவறான பழக்கமும் முடிஞ்சிருச்சு. இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். கல்யாணம் பண்ண ஆசைப்படுறோம். அவங்க அப்பா அம்மா சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க, எங்க அப்பா அம்மாவும் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்பா அம்மா சம்மதம் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் 2 பேரும் பிரியறதுக்கு அனுமதி இருக்கான்னு கேட்கிறாங்க. அப்பா அம்மா சம்மதத்தோட சேர்ந்து வாழ்றதுக்கு உனக்கு விருப்பம் இல்லை, அப்பா அம்மா சம்மதத்தோட அந்த பெண்ணை ஏமாத்துறதுக்கு விருப்பம் இருந்துச்சா உனக்கு? இப்ப இன்னைக்கு சர்வ சாதாரணம் இது. அப்படியே அல்ல. மன் கஷனா ஃபலைஸ மின்னா. ஒருவனை ஏமாற்றினால் அவன் நின்னை சார்ந்தவன் அல்ல. அவசரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு ஏமாற்றத்தில் கொண்டு போய் சேரும். அப்படி ஹராமான உறவை ஹலாலாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அப்போதே திருமணம் செய். முடியுமா? மார்க்கம் அனுமதி அளிக்கிறது, அப்போதே திருமணம் செய். ஹராமை செய்து வாழ்வை துளைக்காது. யாருக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, யாருடைய சம்மதத்தையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் தரப்பில் அந்த பெண் அனுமதித்தால், அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் அனுமதித்தால், அந்த பெண்ணுடைய உறவினர்கள் அனுமதித்தால் ஹராமை நிறுத்தி ஹலாலை செய், தவறில்லை. ஆனால் ஹராமை செய்து கொண்டு பின்னால் ஹலாலாக்கலாம் என்று நினைத்தால் அங்கதான் பிரச்சனை வரும். நாங்க பழகுறோம், இது ஹராம் தான், ஆனா இது ஹலால் ஆக்கிடுவோம், அப்படி ஆக்க முடியாது. ஹராம் ஒருபோதும் ஹலாலாக மாறாது. ஹராம நிறுத்தணும்னா என்ன செய்யணும்? தௌபா செய்யணும். அது ஹலாலா மாத்திர முடியாது.